தருமபுரி மாவட்டம் பெரியாம்பட்டி ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்ட நடைபெற்ற பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் பங்கேற்று பணிகளை தொடங்கி வைத்தார். பெரியாம்பட்டி ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டுத் திட்டம் 2024-25 கீழ் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான KP அன்பழகன் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் காவேரி, ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார், முன்னாள் பாலக்கோடு சர்க்கரை ஆலை இயக்குநர் ரவி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஹோலி பண்டிகைக்காக சொந்த ஊர் சென்ற வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் தமிழகத்திற்கு திரும்பி வருவதால் திருப்பூர் ரயில் நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. திருப்பூரில் தற்பொழுது ஏராளமான ஆர்டர்கள் குவிந்துள்ள நிலையில் ஹோலி பண்டிகை முடிந்து வடமாநில தொழிலாளர்கள் மீண்டும் தமிழகம் திரும்பி வர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் திருப்பூர் வந்த பாட்னா எர்ணாகுளம் ரயிலில் ஏராளமான தொழிலாளர்கள் வந்து இறங்கினர். கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவர்களில் வங்கதேசத்தினர் ஊடுருவல் உள்ளதா என்பதை சோதனை செய்யாமலேயே காவல்துறையினர் அனுப்பியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் சாமியார்பேட்டை கிராமத்தில் புதிதாக கட்டப்பட உள்ள காத்திருப்போர் கூடத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள காத்திருப்போர் கூடத்திற்கான பூமி பூஜையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KA பாண்டியன் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செல்வி ராமஜெயம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பலாப்பழம் வெட்ட மரத்தில் ஏறிய இளைஞர் மின்சாரம் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். வடக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 21 வயதான வீரபாண்டியன் அணவயல் தடியமனை பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரிடம் பலாப்பழம் வெட்டும் பணிக்கு சேர்ந்தார். ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் பணிக்கு சென்ற வீரபாண்டியன் மாங்காடு பூச்சிக்கடை பகுதியில் உள்ள முத்துமாணிக்கம் என்பவருக்கு சொந்தமான பலாப்பழ தோட்டத்தில் பலாப்பழம் வெட்டி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அருகே சென்ற உயர் மின்னழுத்த மின்கம்பியில் உரசியதில் மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார்.